அன்பார்ந்த பக்தி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாங்கன்னீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல சூரிய பகவானும் கேது பகவானும் சேர்ந்து ஒரு பாவகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் இருந்தா என்ன பலன்களை தருவார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? யாருடைய ஜாதகத்துல சூரிய பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருக்கிறார்களோ அந்த ஜாதகர் பிறந்த காலத்திலேயே அந்த ஜாதகருடைய தந்தை ஒரு கடுமையான நெருக்கடிக்கு ஆளாயிருவார். அப்ப இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு வைங்களேன், அப்பாவுக்கான கஷ்டம். சரிங்களா? எனது கேது அப்படிப்பட்ட வேலையை பண்ணுவார். ராகு சரி கேது சரிங்க, எந்த கிரகத்தோடு சேர்றாங்களோ அந்த கிரகத்தை கெடுத்து விடுவாங்க. அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்களை தன்மைகளை கெடுத்து விட்டுருவாங்க. நீங்க உதாரணத்துக்கு கைகையை எடுத்துக்கங்க. ராமாயணத்துல சரிங்களா, ராம மேல கொள்ள பிரி வச்சிருந்தவர், அளவு கடந்த அன்பு வைத்திருந்தவள் கைகை. பரதனை விட பரத மேல வச்சிருக்கிறத விட ராம மேல, இன்னும் சொல்ல போனா ராமனுடைய தாய் ராமன் மீது காட்டிய அன்பை விட கைகையை அதிக அன்பு காட்டியவர், பாசம் காட்டியவர், நேசம் காட்டியவர். சரிங்களா? இவதான் முதல் தகவலை சொல்றா. திடீர் தகவல், திடீர் ஏற்பாடு, திடீர் தகவல் சொல்றா கூனி. நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகமாமா, முடிசூட்டுறாங்களாமாட்டு துள்ளி குதிக்கிறா கைகை. கடலின் அலை அப்படி எழுகிறதல்லவா மேல, அப்படி மான் அப்படி துள்ளி குதிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி துள்ளி குதிக்கிற அந்த ஆடு குட்டி போச்சு, சின்ன குட்டி பாருங்க, அப்படி டக்குன்னு அப்படி போகும், அப்படி துள்ளி போகும். அப்படி கைகை சந்தோஷத்துல, நல்ல செய்தி சொன்னேடி, நாளைக்கு என் பையனுக்கு முடிச்சு விட்டுறாங்களா, என் மகன் ராமன் நாடாள போறான், நாளைக்கு அவனுக்கு பட்டாபிஷேகமா, இப்படி வாய் நிறைய சக்கரை போடுற நல்ல செய்தி சொன்னேடி கூனி, என் பையன் நாளைக்கு அயோத்தி நாட்டை ஆடுறதுக்கு முடிச்சு விட போறானா, இந்தா உனக்கு இந்த டக்குனு கழுத்துல கிடந்த வைரமாலை கழட்டி அப்படியே கூனி கை கழுத்துல போட்டு கட்டி பிடிச்சு, உனக்கு என்ன வேணும் கேட்டு சொல்றேன், என் பையன் நாளைக்கு நாடாள போறான் பாரு, ராம அயோத்தி ஆள போறான் பாரு, உனக்கு என்ன வேணும் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்ன தர்றேன் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அது அது அடுத்த அது ஒரு தனி காணொளி பேசிக்கலாம். சரிங்களா? ஆனா இப்பேற்பட்ட கைகை போடா 14 வருஷம் காட்டுக்குன்னு கொஞ்ச நேரத்துல சொல்லிடுற பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் கூனி கைகையை கிடைத்த மாதிரி இந்த ராகு பகவானு கேது பகவானு எந்த கிரகத்தோடு சேர்றாங்களோ அந்த கிரகத்தோடைய தண்ணி காரத்தை கெடுத்து விடுவாங்க. இப்போ ஜாதகத்துடைய அப்பாவுக்கு ஜாதகர் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு எப்பவுமே ஒரு மன விரக்தியோட இருப்பார். மன விரக்தி, ஒரு வெறுமை, ஒரு வெறுப்பு. என்னடா வாழ்க்கை, வாழ்க்கை, ஏதாவது ஒரு விரக்தி. இந்த கேது போல அதை நிறைய கொடுப்பார். எதுக்குடா கடவுள் இந்த மனித உலகத்தை எல்லாம் படைச்சு இத்தனை இன்பம் துன்பம் அழுக சிரிப்பு, என்ன கஷ்டம் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுத்து, ஒரு வெறுமைய, ஒரு மன வெறுப்பை கொடுப்பார். அதுக்குள்ள ஒரு ஞானத்தையும் வச்சிருப்பார். அப்படி கேள்வி கேட்டு 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 அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாட உச்சமாத்தான் நிறைய முனிவர்கள் சித்தர்கள் இதெல்லாம் போறது. அது தனி கான்செப்ட். சரிங்களா? அது ஒரு தனி காணொலி போட்டுக்குவோம். இப்படி ஏன் ஜாதகருடைய அப்பாவுக்கு ஒரு ஒரு மனசுல ஒரு வெறுப்பான, ஒரு விரக்தியான ஒரு மனப்பான்மையா ஏற்படுதுன்னா, சந்திரனுடைய ஒளியை மறைக்கக்கூடியவர் கேது. சரிங்களா? சூரியன், பூமி, சந்திரன் 3 ஒரே நேர்கோட்டுல, நடுவுல பூமியினுடைய நிழல் சந்திரன் மேல விழுது. அந்த பூமியினுடைய அந்த நிழல் தான் கேது பகவான். சூரியனை மறைக்கிற நிழல் தான் ராகு பகவான். அப்போ சந்திரனுடைய ஒளியை மறைக்கிற நிழல் கேது. சந்திரன் யாருங்க? நம்மளுக்கு மனோகாரகர், மனித குலத்திற்கு மனோகாரகர், உடல் காரகர். அப்ப என்ன பண்றாரு? சந்திரனுடைய ஒளி மறைக்கும் போது அந்த நம்ம மனசையும் உடம்பையும் கெடுக்கிறார். அப்ப யார் கூட சேரார் அந்த கேது? சூரியனோட. சூரியன் யாரு? ஜாதகருக்கு அப்பா. அப்ப அப்பாவுக்கு மனவேதனை கொடுக்கிறார், மன விரக்தி கொடுக்கிறார், மன வெறுமைய வெறுப்பு கொடுக்கிறார். சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு பாருங்க, எல்லாம் அதாவது உடல் மனம் ரெண்டையும் எடுத்துடுவார். அப்புறம் சட்டத்துக்குரியவர் கேது பகவான், சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணுங்கிற உணர்வு ஏற்படுத்துறவர். அதே இல்லாத அமைப்பு, இருக்கக்கூடாத அமைப்பு சட்டத்தில் சிக்கலை கொடுத்துருவார். சட்டங்கள்ல சட்டத்தின் ரீதி சிக்கலை கொடுத்துருவார். அப்படி ஜாதகருடைய அப்பா ஏதா இருந்தா சட்டப்படிதான், இவர் சட்டப்படிதான் எதா இருந்தாலும் நடக்கணும். சட்டத்துமே நடக்கிறதுல நம்மகிட்ட வேலையாக என்ன ஏதாவது சட்டப்படிதான் அப்படி சட்டம் பேசுவார். சூரியனோட சேர்ந்து இருக்கிறாருங்க, சட்ட சிக்கலும் அது ஜாதகருடைய அப்பாவுக்கு சட்ட சிக்கலும் ஏற்பட்டு அதோட ஏதாவது ஒரு இயக்கத்திலையும் இருப்பார். ஒரு இயக்கத்திலேயே ஜாதகம். ஏன்னா கேது பகவான் ஒரு இயக்கத்தை குறிக்கக்கூடிய ஏதாவது ஒரு இயக்கத்தில் இருப்பார். சூரியனோடு இருக்கலாம், அரசியல் இயக்கத்தில் இருக்கலாம். அதை விட பெரும்பாலும் பொதுவான இயக்கம், நற்பணி இயக்கங்கள்,
சமூக சேவை இயக்கங்கள், ஆன்மீக இயக்கங்கள், ஆன்மீகத்துல அதிக தொடர்பு இருக்கும். அதுலதான் அதிகமா ஆன்மீகம்னா நீங்க மதவெறி கும்பல் நினைச்சிடாதீங்க. அது மதவெறி ஏற்படுத்தி விட்டு மனிதர்களுக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்தி விட்டு பதவிங்கிற அரசியல்ல பதவிங்கிற ரத்தம் குடிக்கிற ஓநாய்கள் அது. இப்ப ஆடு முட்டிச்சுன்னா அப்படி வழியிற ரத்தத்தை நக்கி குடிக்கிறதுக்கு ஓனாய் நாக்க தொங்க போட்டுக்குமா, அந்த மாதிரி மக்களுடைய ரத்தத்தை நக்கி குடிக்கிற ஓநாய்களின் கூட்டம் தான் இந்த மதவெறி கும்பல். அந்த மதம் ஆகாது, இந்த மதம் ஆகாது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மனிதர்களுக்குள்ள வெறுப்பையும் கலவரத்தை ஏற்படுத்தி அதை அரசியல் பயன்படுத்தி பதவியில உட்காரக்கூடிய அந்த பதவி ரத்தம் குடிக்கிற ஓநாய்கள். அதை விட்டுருங்க. நான் சொல்றது உண்மையான இறை பக்தியோடு செய்யக்கூடிய இறை தொண்டு, இறை அடியாறுகளுக்கு செய்யற தொண்டு. நீங்க பாத்தீங்கன்னா சாமி கோயிலுக்கு மாலை போட்டு போறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் அன்னதானம் பண்றதுக்குன்னே எத்தனையோ அமைப்புகள் இருக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி. அப்புறம் நடந்தே கோயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் எத்தனையோ ஒரு ஆன்மீக சேவை செய்யறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சார்ந்த ஆன்மீக அமைப்புகள்ல இருக்கக்கூடியவரா ஜாதகருடைய அப்பா இருப்பார். ஆன்மீகத்தில் ஈடுபடுபவர்கள், அதில் இன்னொன்று சூரியன் கேது சேர்க்கை உள்ள ஜாதகருடைய அப்பா ஆன்மீகத்துல பற்றி ஈடுபடுறவங்களா இருந்தாங்கன்னு வைங்க, அற்புதமான ஞானம் அவங்ககிட்ட, மிகச்சிறந்த ஆன்மீக ஞானம் அவங்ககிட்ட. சரிங்களா? இதுல இன்னொன்னு பாருங்க, ஜாதகருடைய பாட்டி இருக்கிற அப்படி இல்லைங்களா, ஜாதகருடைய அவ்வா பாட்டி அவ்வா, அந்த அவ்வாளுக்கு நல்ல நிர்வாகத்திறன் இருக்கு. சூரியனுடைய தன்மையோட ஜாதகருடைய பாட்டி இருப்பாங்க. ஏன்னு கேக்குறீங்களா, கேது பாட்டிக்குறி. சரிங்களா? சந்திரனை மறைக்கிற நிழல் பாட்டிக்குறி, ராகு தாத்தாவை குறிப்பார், சூரியனை மறைக்கிற நிழல். சரிங்களா? அதனால இந்த கேது சூரியனோட சேர்ந்து இருக்கிறப்ப சூரியனுடைய தன்மை நிர்வாகம், பிரதிபலன் பார்க்காம 4 பேருக்கு உதவி செய்யறது, நேர்மை, எதுவா இருந்தா வெளிப்படைத்தன்மை, இதெல்லாம் இந்த ஜாதகருடைய பாட்டிக்கிட்டு இருக்கு, அவ்வா கிட்ட இருக்கு. சரிங்களா? எங்க அவ்வா நல்ல நேர்மையானவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 4 பேருக்கு பிரதிபலன் பாராம நல்லது செய்வாங்க, நல்லா நிர்வாகம் பண்ணுவாங்க தெரியுமா. நல்லா எதையும் மனசுல ஒழிச்சு வைக்காம வெளிப்படையா கள்ளங்கவடம் இல்லாம எங்க அவ்வா எங்க பாட்டி பேசு தெரியுமான்னு பெருமையா சொல்ற அளவுக்கு அந்த பாட்டி அவ்வா அப்படி ஒரு சூரியனுடைய தன்மையோட நேர்மையானவங்களா, நல்ல பிரதிபலன் பாராம 4 பேருக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. சரி, நீ பாட்டுல அப்பனை எப்படி, அவ்வா இப்படி, பாட்டி எப்படி, கீட்டி எப்படி சொல்லிட்டு இருக்கிற, ஜாதகர் எப்படி, அத முதல் சொல்லு அப்படிங்கிறீங்களா? ஜாதகர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதகர் யாரா இருந்தாலும் சரி, சூரியன் கேது இணைந்திருக்கிற ஜாதகர் அப்பா விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. அப்பனுக்கும் பிள்ளைக்கு ஆகாது. சரிங்களா? இவரு அந்த வேலை பண்ணுவார். யாருங்க? நம்ம மகா பெரியவர், பெருந்தலைவர் கேது. கெடுக்கிற மகா பெரியவர், கெடுக்கிறவர் தான் மகா பெரியவனால கெடுக்கிறதான்னு வைங்க. சரிங்களா? அந்த புத்தி தான் இருக்கு. என்ன பண்ணுவார்னா, சூரியன் அப்பா, சூரியன் ஏற்கனவே பாதி பாபகிரகம், பாதி சுபகிரகம், பாதி பாபகிரகம் இல்லைங்களா. கேது முழுக்க பாபகிரகம் சேர்ந்தா இவர் 50% சுபராவும் 50% பாபரா இருக்கிற சூரியன் கேது சேரும்போது என்ன ஆகிறார், 150% பாபராயிடுறார், அசுபராயிரம் 150% ஆயிடுறார் இல்லைங்களா. அப்ப என்ன ஆகும், அப்பனோட சங்கடத்தை உருவாக்கி, அதனால மீறி சேர்ந்திருந்தா பிரிச்சு விட்டுருவார் கேது. அந்த வேலை அப்படியே ஜெகஜோதியா பண்ணி விட்டுருவார். சரிங்களா? அந்த கேது ராகுவோட அது இருக்கிறதுலயே பயங்கரவாதி யாருன்னா முதல் பயங்கரவாதி கேது பகவான். 2 பேர் பயங்கரவாதி, ராகு கேது. சரிங்களா? முதல் பயங்கரவாதி, பயங்கரமான பயங்கரவாதி கேது பகவான். இந்த ஏதோ ஒரு படத்துல வடிவேலு சொன்ன மாதிரி ஒரு வசனம் வருமே, அவன் கருப்பா பயங்கரமா இருந்தான், நீ பயங்கர கருப்பா இருக்கிறங்கிற மாதிரி ராகு கருப்பா பயங்கரம்னு வச்சுக்காங்க, கேது பயங்கர கருப்புன்னு வச்சுக்காங்க. சரிங்களா? அதனால சூரியன் கேது சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் தந்தை இடத்துல கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லது. சரிங்களா? அப்புறம் ஜாதகர் ஏதாவது ஒரு இயக்கத்துல இருப்பாங்க, ஏதாவது ஒரு இயக்கத்துல ஈடுபாடு இருக்கும். கேது போன் இயக்கத்தை குறிக்கிறது, ஏதோ ஒரு இயக்கத்தில் ஈடுபாடு இருக்கும், நல்ல இயக்கத்தில் ஈடுபாடு இருக்கும். அப்புறம் இன்னொன்னு பாருங்க, சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறப்ப அந்த ஜாதகருக்கு நிரந்தரமா வருமானத்தில் தடை கொடுக்கும். சரிங்களா? அப்படின்னா அப்போ சூரியன் கேது சேர்க்கை உள்ள ஜாதகருக்கு கையில் காசு இருக்கு, சம்பாதிக்க மாட்டா, காசு பண்ணதுக்கு என்ன பண்ணுவா, என்னையா பண்ணுவாங்க,
வருமான தடை கூட சூரிய கேது சேர்க்கை காசு கையில காசு கப்பே இருக்காரா? காசுல மெனத்த பண்ண முடியே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் இல்லைங்களா? ஆனா 2ஆம் பாவம் தனஸ்தானங்கிற 2ஆம் பாவம் நல்லா இருக்குதுன்னு வைங்க, அல்லது 2ஆம் அதிபதி நல்லா இருக்கிறார், அல்லது தொழில்ஸ்தானங்கிற 10ஆம் பாவம் நல்லா இருக்குது, 10ஆம் அதிபதி நல்லா இருக்கிறார், அல்லது லாபஸ்தானமான 11ஆம் பாவம் 11வது நல்லா இருக்கிறார். 11ஆம் பாவம் 11வது நல்லா இருந்துட்டாலே போதுங்க, மற்ற பத்தி கவலை பட வேண்டியது, ஏதோ ஒரு வகையில் காசு வந்து சரிங்களா? இப்படி 2ஆம் பாவமோ 2ஆம் அதிபதியோ 10ஆம் பாவமோ 10ஆம் அதிபதியோ 11ஆம் பாவம் 11ஆம் அதிபதி நல்லா இருந்துட்டாங்கன்னு வைங்க, வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆனாலும் காசு சம்பாதிக்கிறதுல இந்த கேது கம்மிட்டு இருக்க மாட்டார், ஏதோ ஒரு குடைச்சல் கொடுப்பார், ஒரு தடையை கொடுப்பார், ஒரு போராட்டம் சம்பாதிக்கிறதுல வருமானம் வரும். இந்த 3 பாவத்துல ஏதாவது ஒரு பாகம் அது 1 2 நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா வருமானம் வரும், வருமானம் வரும். குருவன் நல்லா இருந்துட்டாரு அல்லது சுக்கன் நல்லா இருந்துட்டாரு, ஏதோ ஒரு வகையில காசு வரும். ஆனாலும் அதுல ஒரு போராட்டத்தை இந்த சூரியன் கேது சேர்க்கிற போது அந்த கேது கொடுப்பார். ஏன்னா பேசிக் அடிப்படையில சம்பாதிக்காரன் சூரியன், முதலாளியாக்குற ஒரு சூரியன் சரிங்களா? அதனால ஒரு தடை கொடுப்பார். ஆனாலும் இந்த பாவங்கள் அல்லது இந்த பாவ அதிபதிகள் நல்லா இருந்தா வருமானம் வந்து சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு எடுத்துட்டீங்கன்னா, உடல் ரீதியா நம்ம பார்த்துட்டோம்னா, ஜாதகருக்கு ஒரு கண்ணுல கோளாறோ அல்லது எலும்பு நோயோ வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சரிங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, சூரிய பகவான் வந்து கண்ணுக்கு காரணம், குறிப்பா வலது கண்ணுக்கு சரிங்களா? அதே மாதிரி அதே சூரிய பகவான் எலும்புக்கு காரணம் தான் சரிங்களா? அப்புறம் நம்ம பெரிய பயங்கரவாதி கேது பகவான் கூட சேர்ந்துட்டா அவர் ஞானத்தையும் கொடுப்பார். ஞானத்தை எப்படி கொடுப்பார்? கொடுமைப்படுத்தி ஞானத்தை கொடுப்பார். பட்டாத கஷ்டத்தை பட்டி வச்சு அதுலதான் ஒரு ஞானம் கிடைக்கும். அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறவர் தான் கேது பகவான். அதனால இந்த 100% அசுபரான பாபகிரகமான கேது பாதி பாபரான அசுபரான சூரியனோடு சேர்கிற போது அங்கு அதிகபட்சமான ஒரு பாவத்தன்மை ஏற்பட்டுருது. சூரியன் வந்து கண்ணுக்கு காரணமா இருக்கிற காரணத்தினாலையும் எலும்புக்கு காரணமா இருக்கிறனாலையும் கண்ணுல கோளாறு, எலும்புல ஒரு நோய் போன்றவைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமைப்பு ஏற்படலாம் சரிங்களா? சரி, அடுத்த காணொளியில் குரு பயிற்சியின் பலன்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.